2024 டாப் 10 சவுத் இந்தியன் மூவி லிஸ்ட். நமது வரிசையில் 10வது இடம் பெற்றிருக்கும் படம் மலையாளத்தில் வெளிவந்த பிராமயுகம். மம்முட்டி, அர்ஜுன் அசோகன், சித்தார்த் ஆகியோர் நடிப்பில் ஒரு ஹாரர் த்ரில்லராக வெளிவந்திருக்கிற படம், வித்தியாசமான படம் தான் பிராமயுகம். நோ ஸ்பாய்லர், கண்டிப்பாக இந்த வீட்டில் எந்த ஸ்பாய்லரும் இருக்காது. இந்த படம் IMDb ரேட்டிங் 7.9 அவுட் ஆஃப் 10 கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்புடன் சோனி லிவ்வில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், தமிழ் டப்புடன் சோனி லிவ்வில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, செகண்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக போகுது. அதாவது வித்தியாசமான கதை, வேர்ல்டு சினிமா பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே ஏற்ற படம். மற்றபடி கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் ஜாலியாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை குவிட் பண்ணிக்கலாம். ஆட்டம் மலையாளத்தில் வெளிவந்த சஸ்பென்ஸ் ட்ராமா மூவி. சரீன் சிகா, வினய் ஃபோர்ட் ஆகியவங்க முக்கியமான ரோல் நடிச்சிருக்காங்க. அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. IMDb ரேட்டிங் 8.2 கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், தமிழ் டப்பில் அவைலபிளாக இல்லை. மீண்டும் சொல்கிறேன், தமிழ் டப்பில் அவைலபிளாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். த்ரில்லர் மூவி ரசிகர்களுக்கு இது ஒரு நல்ல படம்னு நான் நம்புகிறேன். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக வரப்போகிறது தமிழில் வெளிவந்த லவ்வர். மணிகண்டன் நடிச்சிருக்கிறாரு. இது வந்து ஒரு லவ் ட்ராமா மூவி. லவ்வையும் பொசிஷனஸையும் பேஸ் பண்ணி வெளிவந்தது மூவி. IMDb ரேட்டிங் 7 out of 10 கொடுத்துருக்காங்க. UBA சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கும். மற்றபடி இந்த படம் ஒரு சூப்பரான மூவி. நம்ம ரெகுலர் லைஃப்பில் இந்த படம் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த மூவி மலையாளத்தில் வெளிவந்த குருவாயூர் அம்பலநடையில். பிருத்திவிராஜ், பசில் ஜோசப் முக்கியமான ரோல் நடிச்சிருக்காங்க. IMDb 6.7 கொடுத்துருக்காங்க. இது ஒரு காமெடி ட்ராமா மூவி. மலையாளத்தில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப் இல்லை. மீண்டும் சொல்கிறேன், தமிழ் டப் இல்லை. இங்கிலீஷ் சப்டைட்டில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. ஃபேமிலியோட ஜாலியாக ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மூவியை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதோமுகம் தமிழில் வெளிவந்த ஒரு தரமான த்ரில்லர் மூவி தான் அதோமுகம். SB சித்தார்த், சைத்தன்ய பிரதாப் ஆகியோர் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 30 minutes கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ட்விஸ்ட் டர்ன்ஸோட ரொம்பவே என்கேஜாக அந்த மூவி இருக்கும். IMDb ரேட்டிங் 6.8 கொடுத்துருக்காங்க. மூவி 2 hour மூவி தான். அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. சஸ்பென்ஸ் ரசிகர்களுக்கு இந்த மூவியை நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சகாஹரி கன்னடத்தில் வெளிவந்த ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மூவி. தமிழ் டப் இல்லை. மீண்டும் சொல்கிறேன், தமிழ் டப் இல்லை. அமேசான் பிரைமில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது. IMDb ரேட்டிங் 7.9 கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கதை ஸ்லோவாக ஆரம்பிக்கிறது மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் படம் வேறு லெவலில் இருக்கும். மஸ்ட் வாட்ச் மூவி மக்களே. ஆவேஷம் மலையாளத்தில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. பகத் ஃபாசில் மற்றும் சிலர் நடிச்சிருக்கிறாங்க. அமேசான் பிரைம்லேயும் ஹாட்ஸ்டார்லேயும் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப் அவைலபிளாக இல்லை. மீண்டும் சொல்கிற, தமிழ் டப் அவைலபிளாக இல்லை. கூடிய சீக்கிரம் தமிழ் டப் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. IMDb ரேட்டிங் 7.9 கொடுத்துருக்காங்க. இந்த மூவியில் வர்ற ஒவ்வொரு கேரக்டரும் சொல்லப்பட்ட விதம் வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த மூவியை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மஞ்சுமல் பாய்ஸ் இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி. மலையாளத்தில் வெளிவந்தது. IMDb ரேட்டிங் 8.3 கொடுத்துருக்காங்க. உங்களில் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. தமிழ் டப் அவைலபிளாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு தமிழ் டப்பு தேவையில்லை. ஏன்னா பெரும்பாலும் இந்த படம் தமிழ்லே தான் போகும். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு அட்டகாசமான த்ரில்லர் மூவி. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிறது மலையாளத்தில் வெளிவந்த பிரேமலு. இது ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி. தமிழ் டப் அவைலபிளாக இருக்குது. ஆகா தமிழ்லையும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. நான் இந்த மூவியை பர்சனலாக மலையாளத்தில் பாருங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலையாளத்தில் வர சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், அந்த வார்த்தைகள்லாம் வந்து தமிழில் அவ்வளோவா இருக்காது. ஸோ பெட்டர் நீங்கள் மலையாளத்தில் வாட்ச் பண்ணுங்கள். இந்த மூவியில் எந்த ஒரு கிரின்ச்சு சீனோ இல்லை கொஞ்சம் லேகோ எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பர் மூவி. நம்ம லிஸ்ட்டில் முதலிடத்தை பிடிச்சிருக்குது தமிழில் வெளிவந்த மகாராஜா. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. IMDb ரேட்டிங் 8.7 கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகி கொண்டு இருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு அட்டகாசமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். ரிவ்யூ அப்படின்னு எதையும் பார்க்க வேண்டாம், நேராக போய் படத்தை மட்டும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களே சாட்டிஸ்ஃபைடாக ஆவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.